அன்பு உறவுகளுக்கு வணக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ணன் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அதை ஷேர் பண்ணியிருக்கார். பிஜேபியில் தன்னுடைய ஜேர்னி எப்படி இருந்தது, பிஜேபியை விட்டு வெளில வரத்துக்கு என்ன காரணம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. வாங்க பேசலாம். உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பிஜேபியில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கப்பட்டது. அதற்கு அண்ணன் கொடுத்த பதில், நான் ஆகஸ்ட் 2020 பிஜேபியில் ஜாயின் பண்ணேன். இது எனக்கு நிறைய வாய்ப்புகளை தந்தது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சு, என்னை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிருக்கு. நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இதோட ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஐம் அ நேஷ்னலிஸ்ட். அட் த சேம் டைம் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அந்த க்ரோ ஏரியாவில் இன்னும் டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. கேள்வி, நீங்கள் ஏன் பிஜேபியிலேருந்து குவிட் பண்ணீங்க அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு பதில், நம்மளோட ஃபோக்கஸ் எங்கேயோ மிஸ் ஆகிறதா நான் ஃபீல் பண்ணேன். தகுதியான இளைஞர்கள் முன்னுக்கு வரதில் நிறைய சங்கடங்கள் இருக்குது. தலைமை பண்புக்கு வரத்துக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. தேர்டாக விஷன் மிஸ்மேட்ச் இருக்குது. அண்ட் ஃபைனலி யங்ஸ்டர்ஸ் லீடர்ஸாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், அது நடக்கலை. இதெல்லாம் தான் நான் வெளில வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அது என்ன விஷன் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு அண்ணனுடைய பதில், டெசிஷன் மேக்கிங். தமிழ்நாட்டுக்கான டெசிஷன்ஸ் டெல்லியிலேருந்து எடுக்கப்படுறதா நான் உணர்கிறேன். தமிழ்நாட்டுக்கான டெசிஷன்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து தான் எடுக்கப்படணும். தமிழ்நாடு சென்டரிக்காக வச்சு தான் யோசிக்கணும். இதுக்குன்னு லீடர்ஸ் இங்கேருந்து பிறக்கணும், இங்கேருந்து க்ரியேட் ஆகணும். அது சென்ட்ரல்லேருந்து எடுக்கப்படக்கூடாது. இதை உணர்ந்த, இந்த மண்ணையும் மக்களையும் உணர்ந்த இங்கே இருக்கிற பீப்புளை வச்சு இந்த டெசிஷன்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டுமே அவங்களுக்குன்னு தனியாக ரீஜினல் லீடர்ஸ் இருக்கணும். அப்போ தான் அதோட ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறார். ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி, பட் ஐ ஆஃபன் ஃபெல்ட் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கக்கூடும் இல்லையா? எது உங்களை ஒரு நியூ மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண தூண்டுச்சு அப்படின்னு கேட்டப்போ, 2025 எண்டில், அதாவது 2025 டிசம்பர்லேயே என்னோட ஐடியாஸை நான் தலைமை கூட டிஸ்கஸ் பண்ணேன். என்னோட இஷ்யூஸை ஹைலைட் பண்ணேன். அண்ட் தென் இது ரைட் டைம் இல்லை, இண்டிபெண்ட்டோட வியூ பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு தலைமை எனக்கு அறிவுறுத்தினாங்க. அண்ட் தென் ஐ டிசைடட், ஓகே, நாம் தனியாக ஒரு அமைப்பு வச்சு நம்ம தனியாக இயங்குறது தான் பெட்டராக இருக்கும்னு ஐ ஹவ் மூவ்ட் ஆன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வெளில போகிறேன்னு சொன்னப்போ பிஜேபி தலைமை எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கப்பட்டது. அதுக்கு அண்ணன், அஃப்கோர்ஸ் அவங்க என்னை தக்க வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, பட் ஐ டிசைடட் டு மூவ் ஆன். அது நான் ரொம்ப பொலைட்டாக இங்கேருந்து நான் ஒரு ஜஸ்ட் இமெயிலில் சொல்லாமல் என்னோட இந்த முடிவை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிக்கிற நரேந்திர மோடி ஐயா கிட்டேயும் அமித்ஷா ஐயா கிட்டேயும் நேராக மீட் பண்ணி என்னோடய ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு வந்தேன். அவங்க என்னை தக்க வச்சுக்கணுன்னு முயற்சி பண்ணாங்க, பட் ஐ டிசைடட் டு மூவ் ஆன் அப்படின்னு சொன்னார். இந்த கேள்வி ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. திரு விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் அரசியலுக்கு தனியாக இயக்கம் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிங்களா அப்படின்னு கேட்டப்போ அண்ணன் சொன்னார், இன்னும் அப்படி இல்லை, பட் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. தமிழ் சினிமா உலகத்திலேருந்து லீடர்ஸ்கள் வர்றது சகஜம். அது திரு விஜய் அவர்கள் மூலமாக அது நடந்திருக்கு. ஐம் ஹாப்பி ஃபார் எம். பட் ஒரு தலைமை பண்புள்ள மக்கள் முன்னிலையில் அரசியலை வேறு கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய லீடர்கள் வரணும், அரசியல் நடக்கணும் அப்படின்னு தன்னோட பதிலை பதிவு பண்ணியிருக்கார்.
வெரி அன்ஹாப்பி வித் பிஜேபி அப்படின்னு கேட்டப்போ, இல்லை 2021லேருந்தே நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். பிஜேபி தனித்து இயங்கணும், தனக்கான அங்கீகாரத்தை அது பெறணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்து ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ணணும், ஆதரிக்கணும்னு நான் நினச்சதில்ல. பட் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கார். விஜய் எப்படி ஜெயிச்சார், டிஎம்கே எப்படி தோத்தது அப்படிங்கிற கேள்விக்கு, டிஎம்கே மேலே இருந்த எதிர்ப்பு அலைகள் ப்ளஸ் விஜய் அவர்களுக்கு இருந்த சினிமா பின்புலம், இது ரெண்டும் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் நம்பலை. டிஎம்கே ஏன் தோத்துச்சுன்னா, அவங்களுடைய 5 இயர்ஸ் அந்த கவர்னன்ஸ் ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். டிஎம்கே ரொம்ப கரப்டடாக இருந்துச்சு, அதனால தான் அது தோத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. யார் உங்கள் அரசியல் எதிரி அப்படின்னு கேட்டப்போ, பேட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் இதுதான் எங்களுடைய எதிரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். டிவிகேவோட கவர்னன்ஸ் எப்படி இருக்குது சோஃபார் அப்படின்னு கேட்டப்போ, அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, they need டைம், அட்லீஸ்ட் 1 இயராவது நம்ம கொடுக்கணும், அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு கொடுத்துட்டு, அண்ட் தென் we need to tell them how they are performing அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த கேள்வி அபாரம். ஃப்யூச்சரில் நீங்கள் டிவிகே கூட டைப் வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ, நாங்கள் எனி ஓல்டு பொலிட்டிக்கல் கல்ச்சருக்கும் எகெயின்ஸ்ட் ஆனவங்க. டிவிகேவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபார் ஷியோர் இட் இஸ் நாட் கோனா ஹேப்பன். நாங்கள் முற்றிலும் இந்த பழைய அரசியல் கல்ச்சருக்கு மாறுபட்டவர்களாகத்தான் இருப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். நன்றி அண்ணா. ஐ திங்க் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். பிஜேபி உங்களுக்கு நிறைய பண்ணுச்சு, நீங்கள் பிஜேபியிலேருந்து வெளியே வந்ததை நினச்சி ஏதாவது ரெக்ரெட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, நோ. ஏன்னா பிஜேபி எனக்கு நிறைய பண்ணுச்சு. அட் த சேம் டைம் ஐ கேவ் மை பெஸ்ட் டு பிஜேபி. பிஜேபி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்ததும், நான் என்னோட பெஸ்ட்டை பிஜேபிக்கு கொடுத்ததும் ஒரு நல்ல டீல்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு காரியகர்த்தாவாக நான் என்ன பண்ணணுமோ கட்சிக்கு அதை நான் முழுசாக பண்ணிட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கேன். நீங்கள் முதல்ல ஒரு இந்தியனா தமிழனா அப்படின்னு கேட்டப்போ, அஃப்கோர்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் அண்ட் தென் ப்ரௌடு தமிழியன். நான் எப்போவும் இந்தியாவைத்தான் முன்னிறுத்த விரும்புகிறேன். இந்தியாவோட பல பகுதிகளில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த தாய் திரு நாட்டை முதன்மைப்படுத்தணும், அட் த சேம் டைம் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இன்னும் சில வருடங்கள் கழித்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்னு கேட்டப்போ, ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் நோ, பட் ஃபார் த பெட்டர் ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அ பெட்டர் பொலிட்டிக்கல் கல்ச்சருக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கார். திஸ் வாஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஓ மை காட், வாட் அன் அமேசிங் இன்டர்வியூவில் எப்பேற்பட்ட கேள்விகள், எப்பேற்பட்ட பதில்கள், அத்தனை கேள்விகளும் அபாரம், பதில்களும் அபாரம். ஐ திங்க் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நிறைய பேர் மனசுலையும் இருந்திருக்கும். அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூலமாக கேட்கவும் பட்டது. அண்ணன் அதற்கான தகுந்த பதிலையும் கொடுத்து விட்டார். ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் யூ. மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.